முகவுரை ஃப்ரீ ஆம்பிள் முன்னுரை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முகவுரை வைக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது வந்து யாருன்னா நேரு தான். இது வந்து அமெரிக்காவில் வந்து பெறப்பட்ட முறை தான். இது அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த முறை இருக்குது. அந்த முறையை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சேர்த்துக்கலாம் சொல்லிட்டு நேரு பரிந்துரைக்கிறாரு. அவர் பரிந்துரைக்கப்பட்ட நாள் தான் வந்து 1946 டிசம்பர் 13. இந்திய அரசியல் நிர்ணய சபை என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு ஒரு சபை இருக்குது. அதுதான் அரசியல் நிர்ணய சபை. அந்த அரசியல் நிர்ணய சபையில் நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. எப்போனா 389 பேர் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அமைச்சரை தூதுக்குழு திட்டத்தின்படி தான் 1946 திட்டத்தின்படி தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு. அதில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க சேர்ந்து தான் இந்த டிசிஷன் முடிவு பண்ணுவாங்க. அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நேரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் ஓகே ஃப்ரீ ஆம்பிளாக வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க உறுப்பினர்களாம். 1947 ஜனவரி 22 வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. ஃப்ரீ ஆம்பிளை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா 1949 நவம்பர் 26 தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய மக்களாகிய நாம் என்ற அந்த வார்த்தை தான் இந்த ஃப்ரீ ஆம்பிளில் ஸ்டார்ட் ஆகும். இந்த வார்த்தை அதில் வந்து இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு இந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிறையா வார்த்தைகள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ ஆம்பிளில் நிறைய வார்த்தைகள் கம்மியாக இருக்குது, சேர்த்துக்கலாம், திருத்தம் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது, இது திருத்த முடியாது, இது தனித்துவமான அமைப்பு இல்லை, அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு பகுதி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுது, அது மாதிரி திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 3 வகையான கேஸ் நடக்கும். அது இப்போ சப்போஸ் கேட்பாங்க, அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை சம்மந்தமான வழக்குகள் சரியா ரைட்டான்னு கேட்பாங்க. இது முகவரி சம்மந்தமாக 3 வழக்குகள் நடக்கும். ஆனால் வழக்கில் வந்து வேறு விதமாக நடக்கும், வேறு விஷயமாக. அந்த 3 வழக்கில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த முகவரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த பெருபாரி ஒன்றிய வழக்கு. கேட்கலாம், முகவரி சம்மந்தமான வழக்குகள் கொடுத்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில். இது வழக்குகள் வந்து சரியாக தப்பான்னு கேட்டிருப்பாங்க. இது மொத்தமே 3 வழக்கு தான் இருக்கும். முகவரி சம்மந்தமான வழக்குகள்: பெருபாரி ஒன்றிய வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, LIC வழக்கு. 1940 நவம்பர் 26 தானே ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெருபாரி ஒன்றிய வழக்கில் வந்து முகப்புரை என்பது அரசியலமைப்பு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் முகப்புரை வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது பெருபாரினா ஒரு ஊர் சம்மந்தமான வழக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் சேர்ந்துருக்கும், ஒரு சட்டத்திட்டம் பண்ணி பாகிஸ்தான் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி வழக்கு, இது வந்து கேரளா சம்மந்தமான வழக்கு. இதில் வந்து இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்திக் கொள்ளலாம், முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் சொல்லிட்டு இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா LIC வழக்கில் சொல்லியிருப்பாங்க, அதன் ஒருங்கிணைந்த பகுதி அரசியலமைப்பு முகவரி ஒருங்கிணைந்த பகுதி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லிட்டு அடிப்படை அமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும். இந்த LIC வழக்கில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்னா, இது சம்மந்தமான வழக்குகள் எத்தனை, 5, 6, 7 சொல்லிட்டு கேட்டுப்பாங்க ஸ்டேட்மெண்ட்டில். 3 வழக்கு தான் முகவரி சம்மந்தமான வழக்கு. அதுக்கப்புறம் 1976 தான் 42வது சட்டத்திட்டம் படி தான் இந்த எக்ஸாம் பார்த்து சேர்த்துருப்பாங்க. என்னென்னா, சமதர்மம், மதசார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த வார்த்தைகள் சேர்த்துருப்பாங்க 76. யாருடைய ஆட்சி காலம்னா இந்திரா காந்தி. அப்போ தான் இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. அந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமதர்மம், மதசார்பற்ற ஒருமைப்பாடு சொல்லிட்டு ஆட் பண்ணுவாங்க. அதுபடி இந்த வார்த்தைகள் வந்து ஆர்டர் படி ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னென்னா, இறையாண்மை முகவரியில் இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஆர்டர் படி கேட்பாங்க, எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. முகப்புரை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்னென்னா வந்து இப்போ கேட்டிருக்காங்க, என்னென்னா இது வந்து கடைசி வரியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்து முகவரியில் கடைசி வரியா, அப்படி நெக்ஸ்ட்டு வந்து என்ன வார்த்தை வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது, என்ன வார்த்தை கடைசியில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தினை தன்மயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம், இது மாதிரி வார்த்தை கேட்டீங்கன்னா அவர் எங்களுக்குன்னா